ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலாக ரம்யா இப்போ கார்த்திகிட்ட வசமாக லாக் ஆகிட்டாங்க தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா, அந்த பொலிச்சாமியாரை நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பிளானோட உள்ளே வராரு. ஸோ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக ட்ராயிங் பண்ணுறவங்க கெஸ்ஸிங்காக ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை அப்படியே எக்ஸாக்டாக வரைகிறவங்கள கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா தீபாவை கூப்பிட்டு, நீங்கள் அந்த பொலிச்சாமியாரை ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களே தீபா, அப்போது இவங்கக்கிட்ட அவர் எப்படி இருப்பார், அவரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லுங்கள், நீங்கள் சொல்ல சொல்ல இவர் அப்படியே வரைவார், அதுலேருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு கெஸ்ஸிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாருங்க. உடனே தீபாவும் வந்துட்டு அவர் எப்படியெல்லாம் இருப்பார் அப்படின்றத தீபாவும் சொல்கிறாங்க. அப்படியே தீபா சொல்ல சொல்ல அந்த ஆர்டிஸ்ட்டுமே வரைஞ்சி முடிச்சிடறாங்க. அண்ட் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கர ஷாக். என்னன்னா, தீபா சொன்ன மாதிரியே அந்த ஒரு போலிச்சாமியாரை அக்யூரேட்டாக வரைஞ்சிட்றாருங்க அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே. இதை பார்த்தோன்னே வந்துட்டு கார்த்திக் கிட்ட தீபா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் கரெக்டு சார், இந்த ஃபோட்டோவில் இவங்க வரைஞ்சிருக்கிற அதே ஆள் தான் சார் அந்த ஒரு சாமியார் அப்படின்னு சொல்லி தீபா சொன்னோடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுதுங்க நம்ம கார்த்திக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்படின்னு உடனே கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணிவிட்டு, இந்த பேப்பரில் இந்த ட்ராயிங்கில் இருக்கிறவர் தான் போலிச்சாமியார். ஸோ அதனால் நீங்கள் எங்கே பார்த்தாலும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கலர் ஃபோட்டோவை வச்சு கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டவுடனே வந்து பார்த்திங்கன்னா ரம்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. ஐயோ, என்ன கார்த்தி வந்துட்டு கண்டுபிடிச்சிருவான் போலயே, கார்த்தி மட்டும் அந்த போலிச்சாமியார் சேகரை கண்டுபிடிச்சானா நம்மளும் வெளியே மாட்டிப்போமே. இப்போ கார்த்திகிட்டேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, கார்த்திகிட்டேருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயமாகவே எனக்கு தெரியவே இல்லையே, கார்த்திகிட்டேருந்து நம்ம சிக்கணும் தான் போல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேகருக்கு கால் பண்ணிட்டு, நீ என்ன பண்ணுவே தெரியாது, முதல்ல இங்கேருந்து எஸ்கேப்ட் ஆகிடு அல்லது மாறு விஷயத்தில் உன்னை இப்போது கொஞ்ச நேரத்தில் போலீஸ் தேட போகுது, போலீஸ்கிட்ட மட்டும் நீ சிக்கிடாத, போலீஸ்கிட்ட நீ சிக்கணும் அப்படின்னா உன் கூட சேர்ந்து நானும் மாட்ட வேண்டியதான், அந்த கார்த்திக் உன்னை தேடி கண்டிப்பாக வருவான், நீ வந்துட்டு ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கார்த்திக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. நீங்கள் வரைஞ்சிருக்க இந்த ட்ராயிங்க்கும் இந்த ஃபோட்டோவில் இருக்கவருக்கும் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னேன். கார்த்திக்கு பயங்கர ஷாக். இந்த ஆள் தான் நம்ம ரம்யா வந்து பார்த்திங்கன்னா ஜெய் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இந்த ஆளை மறுபடியும் போய் விசாரிக்கும் போது கூட அந்த ஆள் அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே கார்த்திக் கன்ஃபார்மே பண்ணிவிடுவார், இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ரம்யா தான் காரணம்னு சொல்லிட்டு. அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த ராஜா கிட்டே சொன்னோன்னே, மாப்பிள்ளை எனக்கு அன்னைக்கே டவுட்டு மாப்பிள்ளை இந்த ரம்யா மேலே, ஆனால் நீ தான் சொன்னேன் ஆதாரம் எல்லாமே யாரையும் எதுக்காகவும் சந்திக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் நானுமே பொறுமையாக இருந்தேன். இந்த ரம்யா எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கா பார்த்தியா, சிஸ்டர் கூட ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சிட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கா, இந்த ரம்யாவை சும்மாவே விடக்கூடாது மாப்பிள்ளை, உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அந்த சேகரை முதல்ல பிடிக்க சொல்லு, அப்புறம் இந்த ரம்யாவை பிடிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாரு. செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.